மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிக்கை தொடர்பாக திமுக செய்தி தொடர்பு குழு தலைவர் TKS இளங்கோவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சியை பார்ப்போம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருமொழி கொள்கை என்பது ஒரு சட்டம், மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மாநில சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டம். இதை நாங்கள் இப்பொழுது மீற முடியாது. ஆனால் அவர்களுடைய புதிய கல்விக் கொள்கை என்பது இவர்களாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அதன் அடிப்படையிலே நாங்கள் பணம் தர மாட்டோம் என்று சொல்வது என்பது எந்த வகையில் நியாயம் என்று தெரியவில்லை. 2014ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த ஒன்றிய அரசு இந்த 10 ஆண்டுகளில் இது 11வது ஆண்டு இந்த நிதியை நிறுத்தினார்களா? இருமொழி கொள்கைதானே இங்கே நடைமுறையில் இருந்தது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை கல்வி தரத்திலே 2-3 இடங்களுக்குள் இந்தியாவிலேயே உள்ள மாநிலங்களில் முதல் 2 அல்லது 3 மாநிலமாக இருக்கிறது என்றால் இங்கே கல்விக்கு எந்த கேடும் இல்லை. ஆனால் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் என்று பாஜக ஆளுகிற மாநிலங்களில் கல்வி எந்த தரத்திலே இருக்கிறது என்பதை அவர்கள் தெரிவிக்க வேண்டும். எங்கே கல்வி தரம் குறைவாக இருக்கிறதோ அங்கே ஏதாவது ஒரு புதிய திட்டத்தை, புதிய கொள்கையை நிறைவேற்றி அந்த தரத்தை உயர்த்த அவர்கள் முயல வேண்டுமே தவிர, கல்வி தரத்திலே உயர்ந்த நிலையில் இருக்கிற ஒரு மாநிலத்திற்கு பணம் தர மாட்டேன் என்று சொல்வதே இங்கே கல்வி தரத்தை அழிப்பதற்காக அவர்கள் எடுத்துக்கொள்கிற முயற்சியாக பார்க்கிறேன். இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. ஒரு சட்டமே இல்லாமல் வெறும் ஒரு அறிவிக்கையின் அடிப்படையிலே பணம் தர மறுப்பேன் என்று சொல்வதற்கு அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு கிடையாது. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நிதி வழங்கப்படும் என்று சொல்லுவது அரசியலமைப்பு சட்டத்தை மீறிய ஒரு செயல். இதை அவர்கள் செய்கிறார்கள் என்றால் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கவில்லை என்றுதான் பொருள். தமிழக முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதுவது கூட்டாட்சிக்கு எதிரானது, கல்வியில அரசியல் பண்ணாதீங்க, இது தேசிய கல்வியில இருக்கக்கூடியதான் அந்த SSCS ஸ்கீம் அப்படின்னு விளக்கம் கொடுக்கிறார். தேசிய கல்வி மொழியா? கல்வி என்பது பாடத்திட்டம். இதை ஆங்கிலத்திலே படிக்கும் பொழுது எங்கள் மாணவர்கள் வசதியாக புரிந்து கொள்கிறார்கள். தாய்மொழியிலே படிக்கும் பொழுது அவர்கள் சிறப்பாக படிக்க முடிகிறது. 3வது மொழி என்ன செய்ய போகிறது? 3வது மொழி அறிவியலை சொல்லித் தருமா, கணிதத்தை சொல்லித் தருமா, எதை சொல்லித் தரும்? அது ஒரு மொழியாகத்தான் படிக்கப்படும். எதற்கு? மாணவர்களின் நலன் கருதி கல்வியை அரசியலாக்க வேண்டாம் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடிதம் வாயிலாக வேண்டுகோள் விடுத்திருந்த நிலையில் அது தொடர்பாக பேசினார் திரு TKS இளங்கோவன். அதில் கல்வி அரசியலாக்கப்படவில்லை என்பதும், இருமொழிக் கொள்கை என்பது தமிழக சட்டப்பேரவையில் சட்டமாக்கப்பட்டுள்ளது என்றும், முன்மொழிக் கொள்கை என்பது எந்த அவையில் சட்டமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார்.